1 கோடி தொண்டர்களுடைய உழைப்பு, 1.5 கோடி மக்களுடைய நம்பிக்கைக்குரிய ஓட் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி என்ன மாதிரி டிவிக்கு அப்போஸ் பண்ணுற எத்தனையோ பேர்கிட்ட வந்து பேசி மல்லு கட்டி அண்ட் ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிச்சோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி காலை தூக்கி விட்டு சுற்றின எல்லாருடைய உழைப்பையும் அப்படின்னு தூக்கி போட்டு உதாசனப்படுத்துறதோட பேர் தான் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு ஜோசியருக்கு அரசு பண்ணி கொடுக்குறது. ரத்தன் பண்டிட் ஜோசியத்தை தாண்டி இவர் அரசு வேலையில் இல்லை அரசு நிர்வாகத்துக்குள்ளே வர அளவுக்கு அவருக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு சொல்லி ஒரு அரசு வேலை கொடுத்தீங்கன்னா அது வேலிடாக இருக்கும். பட் அது இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபர் ஜோசியரை நம்பி இல்லை ஜோசியரோட பேச்சை கேட்டு நடக்கிறது, இல்லை ஒரு கட்சி தலைவர் நடக்கிறது பரவாயில்ல. பட் ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஒரு ஜோசியரோட பேச்சை கேட்கறதுக்காக அவர் அரசு பதவியில் உட்கார வைக்கிறது வந்து எந்த மாதிரி விஷயங்களுக்கு வழிவகுக்குன்னா, இன்னைக்கு ஜோசியன்றது ஒரு கைண்ட் ஆஃப் பேரடி ஆர் எப்படி சொல்கிறது, நிறைய ஃபேக்கானவங்க உருவாகிறதுக்கான ஃபீல் தான் ஜோசியம். அது மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி நான் குறை சொல்ல விரும்பலை, அதுக்கு ஒரு தனி வீடியோவாக சொல்கிறேன் லாஜிக்கல் ரீசனிங்ஸ் எல்லாம். பட் நிறைய போலியானவர்கள் உருவாகிறதுக்கான ஒரு ஃபீல்டு, அதுக்கான ஸ்கோப் இருக்கிற ஃபீல்டு தான் ஜோசியம். அப்படி நீங்கள் பார்க்குறப்போ இந்த ஆஸ்ட்ராலஜியில் நீங்கள் ஒரு சிஎம்மாக இதை கன்சிடர் பண்ணுறதுனால இது தாண்டி பிஸ்னஸ், அதாவது இது ரிலேட்டான பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது மூலிமா நிறைய மக்களும் இதை ரீகன்சிடர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் ஒரு ஜென்ரேஷன் இதை விட்டு கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் பண்ணுறதால அகெயின் இதுக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. இது சார்ந்த வணிகமும் இது சார்ந்த போலி ஜோசியர்களோட பித்தலாட்டங்களும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. உங்களுடைய ஜோசியருக்கு நீங்கள் வேலை போட்டு கொடுங்க. பட் ஆஸ் அ சிஎம் நீங்கள் அரசு பதவி அவருக்கு கொடுக்கறது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா இப்போது டிவிக்கு அப்போஸ் பண்ணி பேச நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம். எங்களுடைய அசம்ஷன், எங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து இத்தனை பேர், அதாவது உங்கள் கட்சி தொண்டர்களோட உழைப்பு, அவங்களோட பேஸ் கிரவுண்ட் லெவல் ஒர்க் இதெல்லாம் சேர்ந்து எங்கள் அசம்ஷனை உடச்சி தவிடுபடி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா we can accept it. ஓகே, நாங்கள் இதுவரை படித்ததில் இல்லை இதுவரை கற்றுக்கிட்டதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அது திரும்ப நாங்கள் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் பெட்டராக தேட ஆரம்பிப்போம். அண்ட் உங்களுடைய வெற்றி ஸ்ட்ராட்டஜியை நிறைய பேர் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, வாட் ஹி டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாதுடா, இல்லை உங்களோட அசம்ஷன் நீங்கள் வளர்த்துக்க வேண்டியதெல்லாம் ஒரு ஹேரும் கிடையாதுடா. நீங்கள் ஜஸ்ட் ஜோசியத்தை நம்பினா போதும், கடவுளை நம்பினா போதும். நீங்கள் ஷீரடிக்கு போனதோ இல்லை வந்து திருச்செந்தூருக்கு போனதோ அதுதான் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கான காரணம்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் எப்படி சிந்தி அப்படி தூக்கி போட்டனோ அந்த மாதிரி தான் இத்தனை பேரோட உழைப்பை உதாசீனப்படுத்தி நீங்கள் தூக்கி போடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க.